MCR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. ப்ரோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனால் இப்போ மிமிக் பண்ணி ஏமாற்றலாம், அதாவது கேர்ள் வாய்ஸ் தான் பெரும்பாலும் பேசுகிறீங்க. போது அது எப்படி ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பேசி அது ஸ்கூல் டைமில் இருந்து ப்ரோ. லைக் ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் போட்டுருவேன். அதனால் மம்மி என்ன சொல்லுவாங்கன்னா, லீவ் போட்டேன்னா நீ தான் சொல்லணும், எப்படி இருந்தாலும் நீ தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், நம்மளுக்கு வாய்ஸ் அப்போலேருந்தே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணேன் கேர்ள் வாய்ஸில். ஸோ பிரின்ஸிபலுக்கு நானே கால் பண்ணிவிடுவேன். கால் பண்ணிட்டு, மேம் இந்த மாதிரி நான் பிரபாகரன் அம்மா பேசுகிறேன், இன்றைக்கி அவனுக்கு ஃபீவர், அவனால இன்றைக்கி ஸ்கூல் வர முடியாது. ஏன்னா அங்கே பனிஷ்மெண்ட் தருவாங்க, நிற்க வச்சு ஒன் டே ஃபுல்லாக நிற்க வச்சுருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணேன், நானே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் ஸ்கூல் போனேன்னா மேம் சொல்லுவாங்க, அவங்க அம்மா ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவனை அனுப்பிச்சி விட்ருப்பா அப்படின்னுவாங்க. சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான். லைக் அந்த மாதிரி கொஞ்சமாக அப்படியே ட்ரெயின் பண்ணி அப்படியே வந்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பர்சனலாக என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலாக இப்போ தான் ப்ரோ விஐடியில் பிபிஏ கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ முடிச்சுட்டு இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கேன். ஹெச்ஆர் ட்ரைனிங் லைக் போயிட்டுருக்கேன். அது முடிச்சுட்டு இப்போது சென்னையில் இல்லை பெங்களூர் ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ சைடில் என்டர்டைன்மெண்ட் பேஜ். ஸோ மக்களுக்காக கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ப்ராங்க்கள் நிறையா பண்ணியிருப்பீங்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமாக இந்த ப்ராங்க் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா? அது பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க பண்ணுவாங்களா, இன்ஸ்டாவில் ஃபேக் ஐடி வச்சு நார்மலாக பசங்க டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கே ஆக்சுவலாக நிறைய ரெஸ்பான்ஸ் வரும். நான் என்ன பண்ணுவேன், யாருனா ஒருத்தன் இருப்பான், ஃப்ரெண்டு கூட தான் இருப்பான், அது தெரியும் அவன் எப்படி பேசுவான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மக்கிட்ட அந்த மாதிரி காமிச்சிக்க மாட்டான். ஃபஸ்ட்டு நான் லைக் புது நம்பர் வாங்கிட்டேன்னா அவனுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுவேன். லைக் சொல்லுங்கள் யாருன்னு கேட்பான். நான் சொல்லுவேன், இது மாதிரி என் பேர் ஜனனி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. சும்மா என்ன போய் எப்படி பிடிக்கும், யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்பான். அப்போ சரி என்ன பண்ணால் நம்புவீங்க, அப்போ வாய்ஸ் நோட் போடுங்க அப்படின்னா நான் பண்ணுவேன், ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் போட்டோன்னே நம்பிடுவாங்க பசங்க. உண்மையிலே ஏதாவது உண்மையான லவ்வர் நினச்சி எவ்வளோ ஏமாத்திருக்கீங்களா? அப்படி ஒரு 3 நாள் சுற்றிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்படி இந்த மாதிரி எப்படி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. என் ஃப்ரெண்டை கலாய்க்கணும், அவன் 3 நாள் மட்டும் லைக் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், வேணாம் லைக் பாவம் இல்லை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை 3 நாள் மட்டும் அப்படின்னு. அதுவும் லைக் லிமிட்டாக லைக் பேசிடுவேன். லைக் எப்படின்னா, இல்லை வீட்டுக்கு போனால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, நீங்கள் இப்போயே பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் பேசிட்டு வச்சிருவேன். திரும்பி அவங்க டெய்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வந்துச்சா இல்லையா, பேசிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்கும்போது அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கட்டத்துக்கு மேலே என் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சிருச்சு, என்ன இப்படி தானே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை கமெண்ட் போட்டான் என் வீடியோ கீழே. சரின்னு சொன்னேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், அவ்வளோதான். யாராவது அடிக்கடி வந்திருக்காங்களா? அடிக்கல ப்ரோ. லைக் என்னன்னா, ஒரு ப்ராங்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரே ஒரு அரியர் இருந்துச்சு. என்னன்னா, அந்த டைமில் நான் ஒரே ஒரு கிளாஸ்க்காக போயிட்டு இருந்தேன். பசங்களாம் சேர்ந்து அந்த பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ண சொன்னாங்க. ப்ராங்க் பண்ணேன். அந்த பொண்ணு ரொம்ப பொசசிவ் ஆயிடுச்சு. எனக்கு அதுதான் மறக்க முடியாத விஷயம். அந்த பொண்ணு அடிக்கிறதுக்கே வருது. நீ எந்த ஹாஸ்டல், நீ இறங்கி வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா. அப்புறம் சாஃப்டாவும் லைக் பேசி ட்ரை பண்ணுது என்ன பிடிக்கிறதுக்கு. இப்போ நான் ஒரு டாஸ்க் தரேன். அதாவது இப்போ யூடியூப்ல மிகவும் பிரபலமா இருக்கிற வாட்டர் மெலன் ஸ்டார்னு அவரே சொல்லிக்கிறேன். அந்த நபரை நம்ம ப்ராங்க் பண்ணலாமா? பண்ணலாம். ஹலோ சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபும் பயங்கரமான ஃபேன், உங்களோட பயங்கரமான ஃபேன். இப்போ ரதி ஃபோனை கொடுத்தாங்க. சார் ஆக்சுவலாக என் ஒய்ஃப் உங்கள்கிட்ட பேசணுன்னாங்க. ஆக்சுவலாக நான் ஜிம்முக்கு போயிட்டு நான் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி 6 பேக்லாம் வச்சுருந்தேன் சார். ஆனால் உங்களை மாதிரி தொப்பை வேணும்னு சொல்லி தொப்பெல்லாம் போட வச்சாங்க சார். நீ ஆமாம், உங்களை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்றாங்க சார். நான் என் ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறேன், பேசுகிறீங்களா சார்? நீங்கள் சார் என் நேம் அரவிந்த் சார். சார் என் ஒய்ஃப்ட்டு கொடுக்குறேன் சார். ரொம்ப ஹாப்பியாவா சார்? நீங்கள் கொஞ்சம் பார்த்தே பேசுங்க சார், ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கா. நீங்கள் மாடி பேசுடி. ஹலோ. ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆமாம் சார், நீங்கள் பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பீங்க. உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சம் போல இருக்கும் சார். சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்க சார். ஆமாம் சார். என் ஹஸ்பண்ட் வேற ஜிம்க்கெல்லாம் போயிருந்தாரு, 6 பேக்லாம் வச்சுட்டு வந்தாரு. எனக்கு சத்தியமா பிடிக்கல சார் எனக்கு. ஏன்னா உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி அழகா இருப்பீங்க. இந்த பாண்டா பார்த்துருக்கீங்களா? பாண்டா, குன்ஃபு பாண்டா பார்த்துருக்கீங்களா? அது ஆக்சுவலாக க்யூட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. ஆமாம். எனக்கு பிடிச்சதே உங்கள் தொப்பை தான் சார்.
பேசிக்காவே ஒல்லியா இருக்கிறவங்கள குண்டா இருக்கிறவங்கள பார்த்தா பிடிக்கும். எனக்குமே அப்படிதான் மேடம். ரொம்ப லீனா இருந்தா அவ்வளவு பிடிக்காது. சரி 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 சார். உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்ன மேடம்? உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? என்னையே கல்யாணமா? ஆமா சார் கிட்ட அடி வாங்கி கொடுக்க போறீங்க மேடம். அதான் இப்படிதான் சார் தினமும் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அவ. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களை பார்த்து ரொம்ப இதாகிறா அவ. நம்ம வீட்டிலாம் பார்த்து என்னையும் அந்த வாட்டர் மெலன் கையில் வச்சுட்டு இப்படி பண்ண சொல்கிறா தினமும் உங்களை பார்த்து. அடிக்கடி வாங்கி விட்டுறாதீங்க சார். அடிக்கடி வாங்கலாம் சார். வேணாம் சார், இப்போ எனக்கு கத்திரி முடிச்சு போய் தொலையிட்டோம். உங்க கூட இருக்கட்டும் சார். கட்டின புருஷன் கூட இருக்கும்போது இன்னொருத்தன் அப்படி பேசலாம்னா என்ன சார் அர்த்தம் அது? அப்படியா? ரொம்ப ஃபேனா இருக்கா போல உங்க மேல சார். நாம நீங்க கலாய்க்க கரைச்சிருக்கேனா? இல்ல சார், நாங்க கப்பலா வந்து ரதி எங்க சொந்தக்கார பிள்ளை தான். கப்பலா பார்த்து நீங்க கால் பண்ணோம். இன்னைக்கு திவாகர் கால் பண்ணு, இவதான் போட்டு உங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கா சார் எனி டைம் உங்க வீடியோ பார்த்து. ஐயோ, அப்படி என்னதான் மேஜிக் பண்றீங்கன்னு தெரியலையே சார். ஹலோ 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 மேடம். சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா இன்னும்? மேடம் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா சார்? எனக்கு என்ன பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. சரிங்க சார், எனக்கு தான் அது கொடுத்து வைக்கல. என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்ன மேடம்? என் தங்கச்சி தங்கச்சி இருக்கா. என் தங்கச்சி உங்களுக்கு உங்க பெரிய ஃபேனு. ஓகே, உங்க தங்கச்சி அன்மேரிடா? ஆமா ஆமா அன்மேரிட் தான். ஆக்சுவலா அவளும் கேட்டுட்டு இருந்தா. நான் சொல்லிட்டு இருந்தேன், அவர் எனக்கு தாண்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் நானு. ஐயோ கலாய்க்கலங்க, உண்மையதான் சொல்றேன். நான் போய் ஆக்சுவலா உங்க காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க வாய்ஸ் ஆக்சுவலா கால்ல கேட்கணும்னு சொல்லிட்டு. அவ்வளவு பிடிக்கும் எனக்கு உங்க வாய்ஸ். நீங்க பேசணும்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஐயோ எனக்கு ரொம்ப ஹாப்பி மேடம். என் தங்கச்சி கூட பண்ணுவா உங்களை மாதிரியே லைக் தர்பி சாப்பிட்டுட்டு செம்மையா லைக். நீங்க வேணா என் தங்கச்சி மீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் ஒரு நாள் உங்களுக்கு அவ நம்பர் கூட உங்களுக்கு அனுப்புறேன், பேசி பாருங்க. ஆமா ஆமா என் தங்கச்சி தான் சார். அவ இன்னும் உங்க லைக் பெரிய ஃபேன், உங்க பெரிய ஃபேன் அவ. என்ன சார் ஓகேவா உங்களுக்கு? உங்க தங்கச்சியா? ஆமா ஓகே தான் மேடம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றத பார்த்தா ரொம்ப நல்லா ஹார்ட்டா இருப்பாங்கல்ல. ஆமா 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 அவர் ரொம்ப பாசக்காரி. உனக்கென்ன மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ளவரை நான் உன்னடிமடி. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சாங்கன்னா அவ வாழ்நாள்ல செம்மையா இருப்பா. லைக் எப்படி சொல்றது, சந்தோஷமா இருப்பா. ஐயோ உண்மையாவே வேணா மச்சினிச்சு கூட்டு வரேன். வேணா லிவிங்ல வேணா இருங்க ஒரு மாசத்துக்கு. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம. இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். என்ன நாங்க வாடாமல்லியை கொடுக்குறோம், நீங்க வாடாம பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். போன வருஷம் தான் சார் ஆபரேஷன் முடிச்சு வந்தா. அடிக்க வாங்கல. நீ ஓகேன்னா சொல்லுங்க, வீட்டுல வந்து பேசலாம் நம்ம. சொல்லுடி சார். அவங்க ரொம்ப பெரிய ஃபேன். நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். மிச்சம் நீ கல்யாணத்துல இருந்து எல்லாமே நான் பாத்துக்கிறேன். எல்லாம் அவளை பேசி நான் இது பண்றேன். நீங்க சொல்லுங்க சார். போட்டோ வேணா அனுப்பிச்சு விட்டா அவளது, பாக்குறீங்களா? பாத்துட்டு ஓகே சொல்றீங்களா? ஆமா ஆமா அழகாதான் இருப்பேன், என்னை விட அழகுதான். இல்ல ஏங்க பயப்படுறீங்க நீங்க? சொல்லுங்க போட்டோ அனுப்பிச்சு விடுற. இல்ல ஏன் போட்டோ அனுப்பிட்டா உங்களுக்கு? நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சு விடுறேன். நீங்க என்னன்னு மட்டும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சரிங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். I love you sir. Love you sir. கார் கிட்ட நான் அடி வாங்க. இல்ல அவர்லாம் எதுவும் சொல்ல மாட்டார். நீங்க சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. நான் திருப்பி சொல்லவா? எஸ் சொல்லலாம்ல. லவ் யூன்ற வார்த்தை தானே. இருங்க அவர் பேசுறாரு, இருங்க ஒரு நிமிஷம். சார் என் ஒய்ஃப் இருக்கும்போது நீங்க என்ன சார் சொல்லணும்? நீங்க லவ் யூ சொல்றாங்கன்னா என்ன சார் சொல்லணும்? ஒருத்தர் ஹஸ்பண்ட் இருக்காரு, அதெல்லாம் தமிழ் பாரம்பரிய கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே சார்? சார் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் சார். நீங்க என்ன லவ் யூ டூன்னு சொல்றீங்க? நீங்க என்ன கோயம்புத்தூர் மாப்பிளையா சார்? அடுத்த முன்னாடி லவ் யூ சொல்றதுக்கு சரிங்க சார். சார் இப்போ கடவுளே வாட்டர் மெலன் கூப்பிடுறாங்களா சார்? இப்பயும் கடவுளே வாட்டர் மெலன் அப்படின்னு கூப்பிடுறாங்களா? கடவுளே திவாகரே. ஆமா சார், எங்க போனாலும் பசங்க அப்படிதான் சார் கத்தாரு. கியூட் சார், நீங்க கியூட் இருக்கீங்க. சேலம் வந்துருங்க. முந்தானே சேலம் வந்துருங்க. ஆமா ஆமா இந்த ஸ்டெப் போடுறீங்களே அந்த சவடிக்கா.
சவடி கஷ்டம் போட்டுருந்தீங்களே அதை பார்த்து எல்லாரும் சாவடிச்சிட்டாங்க சார். அந்த மாதிரி இருந்துச்சு சார், பயங்கரமா இருந்துச்சு சார். ரூம்ல லாக் பண்ணிட்டாங்க சார், என்ன தனியா உட்கார வச்சு. லாக் பண்ணி என்ன சார் பண்ணாங்க? லாக் பண்ணிட்டாங்க. கூட்டம் அதிகமா வந்து அவங்க ஃபங்க்ஷன் நடத்த முடியல. சரி 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 சரி. லாக் பண்ணி ஒன்றும் பண்ணல அவங்க. ஈவன் சொல்லிட்டு தனியா ஒதுக்கி வச்சாங்க சார். சரி சார் சரி சார் சரி சார். நன்றி சார், தேங்க்யூ. நன்றி சார். பொன்னாடி நான் அனுப்பி விடுறேன் சார் உங்களுக்கு. பொன்னாடி நான் அனுப்பி விடுறேன் சார் உங்களுக்கு. நன்றி சார். ஓகே ஓமே. சரி ஓகே. இந்த மாதிரி வந்து ஏதாவது செலிபிரிட்டிக்கு வந்து ஃபோன் போட்டு கலாச்சிங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் இன்ஸ்டா இதெல்லாம் பார்க்கும்போது லேடிஸ் வந்து உங்கள் பக்கத்தில் இருந்துட்டு இன்னொரு ஜென்ஸுக்கு ஃபோன் பண்ண வைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன மாதிரி ஃபன்லாம் பண்ணியிருக்கீங்க? அப்படி என்ன மாதிரி கேட்பாங்க அவங்க பசங்க? என்ன கேட்பாங்கன்னா வந்து உண்மையாவா வாடி, உண்மையாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டி ஃபோன் பண்ணி வச்சுட்டாங்க. திரும்பி பண்ணினே இருப்பான் பையன். உண்மையாக சொல்கிறியா, சத்தியமாக சொல்லி, உண்மையிலே பொண்ணு தானா, உண்மையிலே கேட்டுச்சு அப்படின்னுவாங்க. ஃபோன் பண்ண உடனே லைக் உங்கள் நம்பர் தரீங்களா, இவ சொல்லுவா இல்லை இல்லை அதெல்லாம் தர முடியாது, நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசு. லைக் இந்த மாதிரி சில காசு வர விஷயம் அந்த மாதிரிலாம் சும்மா ஃபன்னிக்காக காசு வாங்கிக்கிறது பக்கத்தில். இப்போ ஒரு பொண்ணு வந்து என்னுடைய லவ்வர் வந்து ஃப்ளர்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்களா? அப்புறம் அவங்க மாட்டிருக்காங்களா? மாட்டிருக்காங்க. நிறைய கிறிஸ்டின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போவேன். ஃபஸ்ட்டு அவனுங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்வாங்க. எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் என்னங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகுறது. அப்படியே ட்ராக்ஸ் லைக் மாறினோடனே நான் சொல்லுவேன், இது மாதிரி எனக்கு பிடிக்கும், சும்மா டேட்டிங் மட்டும் வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். ப்ராங்க் பண்ண சொன்னால அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை உக்காந்துச்சு பக்கத்தில். ஸோ வந்து பார்த்தான், நீ எங்கடி இங்கே அப்படின்னு. நீ லைக் அதுலேயே சண்டே ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும். அதாவது வந்து என்னை லவ் பண்ணுற ஒரு பொண்ணு கூப்பிட்றா, நீ எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க, ஏதோ அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு. அண்டு நீங்கள் வேற என்ன வாய்ஸ் எடுப்பீங்க லேடிஸ் வாய்ஸை தவிர்த்து? வேற என்ன மேல்லேயே இன்னும் கொஞ்சம் ஏஜ்டா இருந்தால் எப்படி பேசுவாங்க? பேசுங்க. அது மாதிரியா ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு. இந்த மாதிரி கலாய்ப்பீங்க? இந்த மாதிரி வந்து இப்படியே பேசிட்டா இல்லை நார்மலாக பேசுங்க. எனக்கு இந்த மாதிரி எப்படின்னா ஒரு பையனுக்கு ப்ராங்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கேர்ள் வாய்ஸில் பேசிட்டு, ஏன் என்ன இந்த மாதிரி பண்ணேன், நீ என்ன விட்டு போன சொல்லிட்டு இது எங்கள் அப்பா பேசுகிறாங்க, எங்கள் அப்பா இப்போ லைனில் வராங்க, இரு சத்தியமாக நீ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வாய்ஸில் நான் பேசுவேன். திரும்ப அண்ணா வாய்ஸில் திரும்பி நானே பேசுவேன். 3 வாய்ஸு. லைக் ஒரு காலில் பார்த்தீங்கன்னா 3 வாய்ஸு, கேர்ள் வாய்ஸு, என் வாய்ஸு, லைக் அப்பா வாய்ஸு. அந்த பையன் வந்து பயந்துட்டான். என் ஃப்ரெண்டே பயந்துட்டான். எடுத்துன்னு போயிட்டு எங்கள் மாமா போலீஸ் தான், எங்கள் மாமா கிட்ட கொடுக்குறேன் நீங்கள் பேசுன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டாரு. உண்மை டே பயப்படாதடா, சும்மா பிராங்கடா இது, நீ ஏன்டா பயப்படுற, இப்படி ஏதாவது பண்ணியாடான்னு சொல்லிட்டு கேட்டேன். என்னடா நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஸ்மூத்தாக முடிச்சாச்சு. அது லைக்னா அப்பாவும் பேசுகிற மாதிரி இருக்குது, பொண்ணும் பேசுது, பொண்ணு கத்துறது, அப்பா திட்டுறாரு, பையன் வந்து யார் அவன் என்ன எதுன்னு கேட்குறான். அப்போ என்ன பண்ண முடியும்? ஓகே. இதெல்லாம் எப்படி இன்ஸ்டாவில் போகலான்னு ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு பிரதர் ஒருத்தர் போட்டிருந்தார். என்னன்னா லைக் February 14 என்ன பண்ணீங்க, அவர் சூப்பராக லைக் அவரை பற்றி தான் லைக் சரி இன்ஸ்டாவில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு சேனலில் வந்து நான் சும்மா பேசும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், ப்ராங்க் பண்ணிக்கலாம் லேடிஸ் வாய்ஸ் வச்சு அதை ப்ராங்க் பண்ணிக்கும் போது ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு பீப்புள்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நல்லா செம்மையாக ரீச் ஆச்சு, போட்ட வீடியோஸ் எல்லாமே ரீச். ஸோ அதனால் வந்து சரி நம்ம வந்து லைக் இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி சைடில் லைக் பேஜ் ஒன்று வளர்த்து ஸோ எல்லாரையும் வந்து ஹாப்பியாக வச்சுக்கலாம். என்ன லைக் ரெஸ்பான்சஸ் எப்படி வருது, கமெண்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் வரும். ஏன்னா எல்லாருமே லைக் லாஃபிங் சிம்பிள் லைக் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க, யாருமே வந்து அவ்வளோ நெகட்டிவ் இருக்காது. ஆனால் இதை வந்து நல்ல வழியில் கொண்டு போகணும்னு சொன்னதே வந்து ஒரு இந்த வயசுலேயும் வந்து ஒரு பயங்கரமான விஷயம் தான். தேங்க்யூ, உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி. நம்ம வந்து எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்கு. இந்த 20 minutes இப்போ வாட்டர்மன் சார்லாம் வந்து கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாரு. தேங்க்யூ வெரி மச். சரி, தேங்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் அழகிய திருவிழா.